பிள்ளைகளின் வாழ்வு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பெற்றோர்கள் எல்லாம் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியுமாக பெற்றோர்கள் எல்லோரும் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளின் வாழ்வு என்பது மிக மிக அவசியம், முக்கியம். பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, யாரை நோக்கி இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்துகிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமம் அப்படி போதிக்கிறது. ஆகிய பெற்றோர்களை எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று வேத வார்த்தைகள் எப்படியெல்லாம் போதிக்கிறது, வசனிக்கிறது என்பதை நாம் கவனிப்போம். 128வது சங்கீத புஸ்தகம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமா. என்ன தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம்? பிள்ளைகளின் வாழ்வு. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கொஞ்சம் அந்த வசனத்தை பார்த்துட்டு கூட நம்ம வரலாம். யோசுவா புஸ்தகம் கடைசி அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய பின்பகுதி எல்லோரும் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வசனத்தினுடைய பின்பகுதி, நானும் என் வீட்டாருமை என்றால் யாரை சேவிப்போம்? கவனியுங்கள். ஒரு கேள்வி, இப்ப நீங்க எல்லாம் யாரை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? பிள்ளைகளை அழைத்து கொண்டு வராமல் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகள் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை சேவிக்க வேண்டாமா? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டாமா? உங்கள் பிள்ளைகளை இப்பொழுதே நீங்கள் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வரவில்லை என்றால் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. எப்பொழுது உங்களோடு சேர்த்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு நீங்கள் தீவிரமாக என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஒரு நாள் கர்த்தரை என்ன செய்ய மாட்டார்கள்? தேட மாட்டார்கள். கவனியுங்கள், தகப்பனுடைய இருதயம் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்ன கொடுங்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க நன்மை செய்யறீங்களா, தீமை செய்யறீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வரவில்லை என்றால் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறீர்கள்? தீமை, தெரிந்தே தீமை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். பெற்றோர்களே, வெளிப்படையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் எந்த பிள்ளைகளை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அச்சாக்கிரதையாக இருந்தால் பொறுப்பு என்னுடையதல்ல, பொறுப்பு உங்களுடையது. பொறுப்பு என்னுடையதல்ல, பொறுப்பு உங்களுடையது. நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரை. உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களோடு சேர்ந்து ஆலயத்துக்கு வர வேண்டும். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும்.
உங்களோடு சேர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். உங்களோடு சேர்ந்து அவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களால் நன்மைகளால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். 128வது சங்கீத புஸ்தகம் 3வது வசனத்தை மறுபடியுமாக திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் அப்படின்னா, ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய எல்லா காரியத்துல உங்க பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? முதன்மையானவர்களாக, முக்கியமானவர்களாக. உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக முதன்மையானவர்களாக, முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஈவு. ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார், ஈவை கொடுத்திருக்கிறார். கற்பத்தின் கனியை, ஈவை ஏன் கொடுத்திருக்கிறார்? அவருக்காக அந்த கற்பத்தின் கனியை வளர்க்க வேண்டும், அவருக்காக அந்த ஈவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்களே விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரயோஜனமான விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுடைய பார்வைகள் நலமான பார்வைகளாக இருக்க வேண்டும். எப்படி பார்வையா இருக்கணும்? நலமான. உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி பார்க்கணும்? உங்க பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்க, உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க குறைவை பார்க்க கூடாது. அவங்களுக்குள்ள இருக்க என்ன பார்க்கணும்? நிறைவு. கொஞ்சம் ஒரு அமைஞ்சல அப்படி நிறைவை நீங்கள் பார்த்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு யாரு? ஒலிவ மர கன்று. உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் நேர்மறையாக பேச வேண்டும். எதிர்மறையாய் பேசாமல் எப்படி பேச வேண்டும்? நேர்மறையாய் பேசுவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒலிவ மர கன்று. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்த்து தூசிக்காமல், சபிக்காமல், ஆசீர்வாதமாய் பேச வேண்டும். அப்படி பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன கன்று? ஒலிவ மர கன்று. ஒலிவ மர கன்று என்பது எல்லா மரங்களை காட்டிலும் விலை உயர்ந்த ஒரு மரம். அந்த மரம் மட்டும் சொல்லாம பாருங்க, ஒலிவ மர கன்று. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல தென்னங்கன்று. என்ன கன்று? தென்னங்கன்று. வாழை கன்று. அது போல என்ன கன்று? ஒலிவ மர கன்று. ஒலிவ மரம், சின்ன மரம், குட்டி மரம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு ஒலிவ மரம். ஆமா, ஒலிவ மரம். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ஒலிவ மரம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒலிவ மர கன்று. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சில பிள்ளைகளுக்குள்ள சில பலவீனம் இருக்கலாம். ஆனா அந்த பலவீனத்தை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைக்கு முன்னாடி சொல்லி காட்டாம, ஆமா, நீ ஒரு சிறந்த பிள்ளை, நீ ஒரு சிறப்பான பிள்ளை, தேவன் உன்னை மகிமையாய் படைத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் அவருக்காக உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர போகிறார். இந்த பலவீனம் ஒரு பொருட்டல்ல, இந்த மைனஸ் ஒரு பொருட்டல்ல. அப்படி என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை பார்த்து உற்சாகப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. என் வாழ்க்கையில என் பிள்ளைகள் முக்கியமானவர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அப்புறம் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு அப்புறம் வாழ்க்கையில யாரு? அப்படி என்றால் அவருடைய நல்வாழ்வையே நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய எதிர்காலத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். அப்படி நினைக்கிறவர்கள், யோசிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும், ஆமையும் பிள்ளைகள் உயர்ந்தவர். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்தவராய் பார்க்கிறார். அப்படியே பெற்று எடுத்த பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும்? உயர்ந்தவர்களாய், சிறந்தவர். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளை கொஞ்சுறது வேற, பிள்ளைகளை
உயர்ந்த நிலையில பார்ப்பது என்பது வேற. சில பேர் பிள்ளைகளை சலிச்சிட்டு கூட கொஞ்சுவாங்க. சில பிள்ளைகளை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு கூட என்ன செய்வாங்க, கொஞ்சுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அது வேற, அது உலகத்தான் செய்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, பிள்ளைகளை அழைத்து அவர்கள் தலை மேல கைகளை வைத்து, இயேசு பாருங்கள் சிறு பிள்ளைகளை அழைத்து அவருடைய தலைகளில கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. உங்க பிள்ளைகளை நீங்கள் அழைத்து என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில ஒலிவமர கண்டுகளாய் இருக்க வேண்டும். சபையிலும் பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளாய் இருக்க வேண்டும். சபை கூடி வருதல் நாளிலே பிள்ளைகள் கவனிங்க, விசுவாசிகள் வந்து நிரம்பி இருப்பது போல பிள்ளைகளும் வந்து சபையில என்ன செய்யணும், நிரம்பணும். அது யாருடைய பொறுப்பு? பிள்ளைகளை பெற்று எடுத்தவருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். அவர்கள் ஒலிவமர கண்டுகளாய் இருக்க வேண்டும். அவர்கள் கசப்பான கனியை கொடுக்கிற மரத்தினுடைய பிள்ளைகளாய் இருந்து விடக் கூடாது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆகிய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், பிரயோஜனமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், பிரயோஜனமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், சிறந்த காரியங்களை சொல்லிக் கொடுங்கள், அறிவை ஊட்டுங்கள், ஞானத்தை சொல்லிக் கொடுங்கள். இவைகளெல்லாம் அவர்கள் ஒலிவமர கண்டா இருப்பதற்கு ஏதுவாக என்ன செய்யும், இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு தவறாமல் கல்வியை கொடுங்கள். கல்வியை கொடுப்பதற்கு முன்பு முதலாவது கர்த்தரை கொடுங்கள். எத்தனை ஆனந்தல போறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நன்மையை நீங்கள் கொடுத்தாலும் அது இரண்டாவதாக இருக்கட்டும். முதலாவது பிள்ளைகளுக்கு யாரை கொடுக்க வேண்டும்? கர்த்தரை கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே ஜீவ ஆதாரமாய் இருப்பார். மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ற அறிக்கை நீங்க எல்லோரும் சேர்ந்து என் கூட சொல்றீங்களா? சத்தமா, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 1:20. தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டான். அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க, கோரேஸ் ராஜா பாருங்க, தானியேலை பார்க்கிறான், அவனுடைய நண்பர்களை பார்க்கிறான். மற்ற எல்லார காட்டிலும் அவங்க ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் நிதானத்திலும் திறமையிலும் கல்வியிலும் மற்ற எல்லார காட்டிலும் எத்தனை மடங்கா? 10 மடங்கு. பெற்றோர்களே, பிள்ளை படிப்பு விஷயத்துல உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க? மட்டும் சொல்றீங்களா? உனக்கு படிப்பு வராது சொல்றீங்களா? நீ அவ்வளவுதான் சொல்றீங்களா? நீ தேர மாட்டேன்னு சொல்றீங்களா? என்ன வார்த்தைய? உங்க பிள்ளைகள் ஞானத்திலே, அறிவிலே, படிப்பிலே, திறமையிலே அவர்கள் குறைவு உள்ளவர்களாய் ஒருவேளை இருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல. குறைவு உள்ளவர்களாய் இருந்தாலும் பிள்ளைகளை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்?
என் பிள்ளை ஞானமுள்ள பிள்ளை, என் பிள்ளை அறிவாளி, என் பிள்ளை நன்றாக படிக்கிற பிள்ளை, என் பிள்ளை பலசாலி, ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளை திறமசாலி, ஆமென் சொல்லுவாங்க. பாருங்க, பிசாசு பெற்றோர்களை பிள்ளைகளை பார்த்து எப்படி மற்ற பிள்ளைகளை உயர்வா பேச வைப்பான், தான் பிள்ளைகளை ரொம்ப தாழ்வா பேச வைப்பான். பாரு அந்த பிள்ளைகளை எப்படி இருப்பார், உதவாக்கார நீ ஒண்ணுக்கு லாய்க்கல. எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்றத நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்திருக்கேன். மற்ற பிள்ளைகளை உயர்த்துவாங்க, தான் பிள்ளைகளை தாழ்த்துவாங்க. பாருங்க, என்ன சொல்றது, இத தாழ்வு மனப்பானம் சொல்லலாமா? தான் பிள்ளைகளை குறித்து தனக்கே என்ன இல்ல, நம்பிக்கை இல்லை. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு முதல் நம்பிக்கை இருக்கா? இருக்குன்னு சொல்லுங்க, கையை உயர்த்துங்களேன். சில விஷயத்துல உங்க பிள்ளைகள் பொறுப்பா இல்லையா, அதையே பெருசா பாருங்க, பேசாதீங்க. என் பிள்ளை எல்லாவற்றிலும் எப்படியாப்பட்ட பிள்ளையா இருக்குது, ஒரு பிள்ளை. அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேலுடைய நண்பர்கள் அங்கே அடிமையா இருக்கிறார்கள். அங்கேயும் கர்த்தர் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார், முதன்மையானவர்களாக, முக்கியமானவர்களாக. எத்தனை ஆமென் போறீங்க? வேதத்துல ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் நானும் தெரிந்து கொண்டு கடைபிடிப்பதற்கு. அதனால உங்க பிள்ளை கடைக்கோடியில இருக்கா, கவலையே படாதீங்க. என் பிள்ளை சீக்கிரமா முதல் வரிசையில வரும்னு விசுவாசிக்கணும். எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க? முதல் வரிசையில வரும். எல்லா விஷயத்திலையும் மற்ற பிள்ளைகள் ஏன் பிள்ளைகளிடத்துல வந்து என்ன செய்வார்கள், கேட்டு தெரிந்து கொள்வார்கள். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, மக்கு பிள்ளைய ஆண்டவர் ஞானம் உள்ள பிள்ளையாய் மாத்தும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற திறமைய பாருங்க, உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தாளந்த பாருங்க, அத அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஆமா, உனக்குள்ள இந்த திறமை இருக்கு, இந்த தாளந்த இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லா நல்ல விஷயத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அவங்களை உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகளை பலவீனப்படுத்திடக்கூடாது, பிள்ளைகளை சோர்வடைய வச்சிடக்கூடாது. பாருங்க, பிள்ளைகளை நம்ம சொற்களால் பலவீனப்படுத்திட்டோம்னா, சோர்வடைய வச்சுட்டோம் அப்படின்னா அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களால் மாறிவிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மாறா, ஆமா, தேவ சமூகத்திலையும் மற்ற நேரங்களில் சொல்லணும், மற்ற எல்லா பிள்ளைகளை பார்க்கிறோம் என் பிள்ளை 10 மடங்கு சமத்து. ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளை எத்தனை மடங்கு? 10 மடங்கு. கர்த்தரின் பிள்ளைகளை ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் தேவ பலத்தினாலும் உற்சாகத்தினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் மேன்மையினாலும் என்ன செய்திருக்கிறார், நிரப்பி இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, என் பிள்ளை ஒரு பாஷை அல்ல, பல பாஷை பேசும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? தமிழ், இங்கிலீஷ்க்கு அடுத்த மற்ற இன்னும் நிறைய மொழிகளை பிள்ளைகள் பேசணும் விரும்புறவங்களா கையை உயர்த்துங்க. ஆமா, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க பிள்ளைகளை நீங்களே தாழ்வா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. உங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்க நீங்கள் தாழ்மையாய் நினைத்தால் மற்றவர்கள் அதை காட்டி உங்கள் பிள்ளைகளை எப்படி நினைப்பார்கள், தாழ்மையா. மற்றவங்க கிட்ட உங்க பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்யாதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள். கண்டிப்பா பெற்றோர் இடத்துல கர்த்தர் பேசுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லையா? சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். என் பிள்ளை திறமையான பிள்ளை, என் பிள்ளை புத்திசாலி, என் பிள்ளை அறிவாளி, என் பிள்ளை ஞானமுள்ள பிள்ளை, என் பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், என் பிள்ளை கல்வியில சிறந்து ஓங்குகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வேகமா என் கூட சேர்ந்துங்க. என் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தர்கள். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்ல போறீங்க. பெற்றோர் கையை பிடிங்க. உங்க பிள்ளைய கையை பிடிக்காம பெற்றோரை பார்த்து கொஞ்சம் கையை பிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இந்த அறிக்கை யாரு செய்யணும்? ஒருவேளை கல்யாணமே ஆகலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை.
வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை ஏற்ற வேலையில உங்களுக்கு என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். நீங்க பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள். அப்ப இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமா என்ன செய்யும்? இருக்கும். அதனால நீங்களும் சேர்ந்து என்ன செய்யுங்க? பட்டைய கலப்புங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கிலோ 10 மடங்கு சமத்தர்கள். உங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கிலோ 10 மடங்கு ஞானவான்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், திறமையானவர்கள், பலனுள்ளவர்கள். ஆமென். அல்லேலூயா. 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 பிள்ளை அப்படி மாறி சொல்றது மட்டும் ஓங்கி கை தட்டுங்க. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். வேகமா சீக்கிரம், நேரம் குறைவா இருக்குது, வாசிங்க. அதேதான். இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாருக்கும் அப்துல் கலாம் குறித்து தெரியல. ஆமா, அவரு பாருங்க, அவங்க ஊர்ல கடற்கரையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? பேப்பர்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த ராக்கெட் இருக்குல்ல, ஆமா, பேப்பர்ல ராக்கெட் விட்டு அதை பறக்க விட்டு பாருங்க, அப்படியே சந்தோஷப்பட்டிருக்காரு. பேப்பர்ல பாருங்க ஏரோப்ளைன் செய்து என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா, பேப்பர்ல கப்பல் கூட விட்டுருப்பார் போல. புரியுதா? தரிசனம் காணுது. என்ன காணுதல்? ஆமா, உங்க பிள்ளைகளை என்ன காண வைங்க? ஆமா, விஷன். எத்தனை அமைஞ்சல போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு விஷனை சொல்லிக் கொடுங்க, தரிசனத்தை சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்ற பெற்றோர்களே எத்தனை பேரு? அதெல்லாம் செய்யணும். நீங்க வீட்டுல தேவ சமூகத்துல உட்கார்ந்து குடும்ப ஜெபம் ஒண்ணு வச்சிருக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபத்துல பாருங்க, தகப்பன் தாய் பிள்ளைகள் இருக்கணும். அந்த வேத வாசிப்பு இருக்கணும், துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் உடனே எந்திக்க கூடாது. ஒண்ணு பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். கர்த்தருடைய தரிசனங்களை காண வைப்பார். கர்த்தர் அவருடைய திட்டங்களை உனக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பெரிய நிலைமைக்கு என்ன செய்வார்? கொண்டு வருவார். கர்த்தருடைய சொப்பனங்களை காண வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, சொப்பனம் கண்டு பெற்றோரிடத்துல சொல்றதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட சொப்பனம் சொல்றாங்களா? என்ன சொப்பனம் சொல்றாங்க? அம்மா, கனவுல எனக்கு அஜித்து கூட ஆடுற மாதிரி அப்படி சொன்னாங்களா? திரிஷா கூட ஆமா ஆடுற மாதிரி அப்படி சொன்னாங்களா? ரஜினி மாறி பறந்து பறந்து, ரஜினி என்ன பண்ணுவாரு? சும்மா பறந்து பறந்து என்ன செய்வாரு? அடிப்பாரு. அப்படி கனவு உங்க சொன்னீங்களா? சம்திங் ராங். பிள்ளைகளை கோட்டை விட்டதுல நான் எப்போது யார தெரியுமா சொல்லுவேன்? மோசையை சொல்லுவேன். வனாந்தரத்துல மோசே தலைமையில லட்சம் மக்கள் நடக்கிறார்கள். ஆனா மோசே அவன் மனைவி பிள்ளைகளை பாருங்க எங்க போய் விட்டான்? ஆமா, மாமன் வீடு. ஆமா, எத்தியோப்பியன். பாருங்க, மாமன் வீட்டுல கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான் பாருங்க. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்த அதிசயம், அற்புதம், பிரமிப்பு ஒன்ன கூட யார் பார்க்கல? மோசே பிள்ளைகள் என்ன செய்யல, பார்க்கல. எதுவும் தெரியாம போயிடுச்சு. தேவனுடைய திட்டம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதில் மோசேக்கு அடுத்து யாரு? மோசே பிள்ளைகள். ஆனா மோசையோடு வனாந்தரத்தில் யார் இல்லை? சபையிலே சில பெற்றோர்களோடு யார் இல்லை? என்ன பாஸ்டர், அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா எங்க வரீங்க? அட்டாக் பண்றீங்க? அட்டாக் பண்ணல, உங்களை சிந்திக்க வைக்கணும்னு சொல்றேன். நீங்க சிந்திக்கணும், நீங்க யோசிக்கணும். மாற மாட்டேன்னு இருக்கக்கூடாது. பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அவங்க எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசே செய்த தவறை பெற்றோர்களே தயவு செய்து என்ன செய்து விடாதீர்கள். ஆமா,
பாருங்க, ஒரு சின்ன காரியம் சொல்றேன். எங்க பிள்ளைகளை நாங்க கர்த்தருக்குள்ள நடத்தினத ஒரு சின்ன காரியம் சொல்றேன். எங்க பிள்ளைகள்லாம் 5 மணிக்கு எங்க கூட சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபத்துல உட்காரணும். ஞாயிற்றுக்கிழமை நாங்க சபைக்கு போயிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். 4 மணிக்கு அவங்களும் என்ன செய்யணும்? எந்திக்கணும். அப்படி பாருங்க, எந்திக்கலன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன செஞ்சிருப்போம்? தண்ணி எடுத்து என்ன பண்ணிருப்போம்? மூஞ்சில ஊத்தி இருப்போம். அல்ல, மூஞ்சில என்ன பண்ணிருப்போம்? பழம் வர ஊத்தணும். புரியுதா? பாருங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல பிள்ளைகளை வளர்ப்பதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுல நீங்க வளர்த்தி கொடுக்க கூடாது. கண்டிஷனா இருக்கணும், கடிந்து கொள்ளணும். கர்த்தருடைய காரியத்துல உங்க பிள்ளைகளை நீங்க கடிஞ்சு கொள்றனா, மறுபடியும் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மையை செய்யவில்லை, அதற்கு மாறாக நீங்களே என்ன செய்கிறீர்கள்? தீமை. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு குடும்பம், தகப்பன் பாருங்க, புகை பிடிக்கிற பழக்கம் உள்ளவர். என்ன பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்? என்ன போடுவாரு? சொல்லுங்க, என்ன போடுவாரு? புகை போடுவார். என்ன போடுவாரு? புகை வண்டி. என்ன வண்டி? புகை வண்டி. பாருங்க, அறிவில்லாத மனுஷன் கடையில போய் பாருங்க, சிகரெட்டை யாரை விட்டே வாங்கிட்டு வர சொல்றாரு? அவன் மகனை விட்டே வாங்கிட்டு வர சொல்றாரு. மகனை விட்டே வாங்கிட்டு வர சொல்றாருங்க. மகன் என்ன பண்றான்? வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்பா என்ன பண்றான்னு பாக்குறான். என்ன வாயில வைக்கிறாரு, தீப்பெட்டியை பொறுத்துறாரு, வைக்கிறாரு. அப்புறம் உள்ள இருந்து என்ன வருது? நான் இந்த புகை பிடிக்கிற கேஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வரும். பேசாம மேல 2 ஓட்டை வச்சிருந்த ஆண்டவர், வாய் வழியா வர்ற புகை எங்க வரும்? தலைய வழியா வரும். ஏதாவது வெந்நிய போட்டாலும் அது பல மணி நேரமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அதை பார்த்து இந்த பையனுக்கு ஒரு என்ன வந்தது? நம்ம அப்பாவும் வாயில வச்சு என்ன பண்றாரு? போகிறாரு. நம்ம தானே வாங்கி கொடுக்கோம். 1 வாங்குறதுக்கு இன்னைக்கு எத்தனை வாங்குவோம்? 2 வாங்குவோம். 1 யாருக்கு? அப்பாவுக்கு. இன்னொன்னு யாருக்கு? பாருங்க, அப்படியே அடிக்க ஆரம்பிச்சான். ஒளிஞ்சு அடிச்சான். அப்புறம் சில பேர் பார்க்குற மாதிரி அடிச்சான். அப்புறம் சொந்த பந்தம்லாம் பார்க்குற மாதிரி அடிச்சான். அப்புறம் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி அடிச்சான். அப்ப அப்பாவும் மகனும் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 நாளைக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஏரியால சந்துக்குள்ள 4 பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்காங்க. டவுசர் தான் போட்டுருக்காங்க. யூனிஃபார்ம் பேண்ட் கூட கிடையாது. என்னது? டவுசர். ஒளிஞ்சு எப்படி அடிக்கிறாங்க? கப்பு கப்பு கப்புன்னு ஏங்கண்ட மாட்டிட்டாங்க. இதே மாதிரி பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு குடும்பம், நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு 15 வயது உள்ள ஒரு வாலிபன், தகப்பன் ரட்சிக்கப்படாத முரட்டாட்டமான மனுஷன். இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். கூப்பிட்டு டெய்லி போய் கடையில போய் என்ன வாங்கிட்டு வா? சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வா? டெய்லி கோட்டு பாட்டு வாங்கிட்டு வா. டெய்லி கோட்டு பாட்டு வாங்கிட்டு வா. பாருங்க, இவன் என்ன சொல்லுவானா? இல்லப்பா, அதை நான் என் கையால தொட்டி என்ன செய்ய மாட்டேன், வாங்கிட்டு நான் வாங்கிட்டு. பாருங்க, பெற்றோர்கள் உலகத்துல எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் பெரும்பாலும் அப்படி இல்லை. அந்த சுபம்ல ஒண்ணு இல்லை. ஆனா குழந்தைய தட்டி கொடுத்து வீட்டுல என்ன செய்யறது? தூங்க போட்டு வர்றது. இவங்க தூங்க போட்டு சர்ச்சைக்கு வந்தோம்னா அது என்ன பண்ண தெரியுமா? ஸ்மார்ட் போன்லையும் டிவிலையும் பாருங்க, அவன் பிசாசு வேற மாதிரி டைவர்ட் பண்ணி வேற காரியத்துல அடிமைத்தரம் பண்ணியிருக்கான். சாக்கரை. ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விசுவாசியை பார்த்து சொன்னேன், உங்க பிள்ளைகளை குறித்த ஆண்டவர் எனக்கு மிகுந்த பாரத்தை கொடுக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது, எந்த பிள்ளையும் கெட்டு போக கூடாது. கவனிங்க, இந்த சம்பவத்துல நடந்தது என்னன்னா, அவர் டெய்லி அடிச்சு பாருங்க, அடி தாங்க முடியாம போய் வாங்கிட்டு வந்திருக்கிறான்.
அடி தாங்க முடியாம போற போக்குல என்ன பண்ணா, இப்படி அப்பாட்ட இருக்கிறத காட்ட வீட்டை விட்டு என்ன செஞ்சிடலாம், கோயிலாங்க என்ன பண்ணிட்டான். ஆமா, என்ன அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு மிக மிக முக்கியம். ஆமா, பெற்றோர்கள் பலவிதம், பெற்றோர்கள் பலவிதம். ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் ஒரு விதம். எதுவுமே ஆமென் போறீங்க. உலக பெற்றோர்கள் பலவிதம், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் ஒரே விதமா இருக்கணும். எப்படி? பிள்ளைகளை யாருக்குள்ள வளர்க்க வேண்டும்? கர்த்தருக்குள்ளே. ஆமா, அவங்க சொல்லி கொடுக்கணும். தேவ திட்டம்னா என்ன, தேவ தரிசனம்னா என்ன, தேவனுடைய விருப்பம்னா என்ன. புஸ்தகத்தை திறந்து படிச்சு அதுல தேவ விருப்பம் என்னன்றதை பெற்றோர்கள் தெரிஞ்சு அதை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். பாலை ஊட்டுற மாதிரி, சாப்பாடை ஊட்டுற மாதிரி, இல்ல உட்கார வச்சு சாப்பிட சொல்லி கொடுக்கிற மாதிரி. ஆமா அப்பா, உன்னை குறிச்சு தேவனுடைய விருப்பம் இதுதான், அதை நீ தெரிஞ்சுக்கோ, அது உன் வாழ்க்கையில நிறைவேற்று. ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் 1:17 அப்படிதான் பாருங்க, அவங்களுக்கு தரிசனங்களும் சொப்பனங்களும் அவங்க பெற்றோர்கள் அப்படி அவங்க கர்த்தருக்குள்ள வளர்த்திருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க? வளர்த்திருக்கிறாங்க. பாருங்க, அறிக்கையை சேர்ந்து வேகமா வேகமா கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவன் என் பிள்ளைகளுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என் பிள்ளைகள் தேவ தரிசனங்களையும் தேவ திட்டங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? 2 வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போறோம். 147வது சங்கீத புஸ்தகம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 147. அவர் உன் வாசல்களின் தாப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தினா என்னங்க? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. சங்கீதம் 147:13. பெற்றோரே, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா இருக்கா? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் செலுத்துறீங்களா? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் தீவிரமா கவனம் செலுத்துறீங்களா? பிசாசுக்கு எப்போது எதிர்த்து நிற்கிறீங்களா? பிசாசுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறீங்களா? அப்படின்னா பாருங்க, கர்த்தர் எவ்வளவு தூரம் இருக்கிறாரோ அவ்வளவு எதிராளி ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து பாருங்க. பாதுகாப்பை பலப்படுத்துவது. எதை பலப்படுத்துவது? பாதுகாப்பை. யோபு எல்லாவற்றையும் சரியா செய்தான். ஒரு இடத்துல பாருங்க, பாதுகாப்பை பலப்படுத்தாம விட்டுட்டான். அவனுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருந்தது, கர்த்தரை நேசித்தான், நல்லவனா இருந்தான், பொறுப்புள்ளவனா இருந்தான், நன்மை செஞ்சான், கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்தான். ஆனா எதுக்கு இடம் கொடுத்துட்டான்? பயம். கர்த்தர் தாழ்பால்களை பலப்படுத்தும் சொன்னாரு. எண்ணங்களை பலமுள்ளதா வச்சுக்கோ. இருதயத்தின் மனதின் எண்ணங்களை பலமுள்ளதாக, ஒரு கிரியைகளை பலமுள்ளதா வச்சுக்கோ. பாவம் உள்ள வராம, குழப்பம் உள்ள வராம, சுயநலம் உள்ள வராம பாதுகாப்பா, பயம் உள்ள வராம. ஆனா இந்த இடத்துல பாருங்க, வீக்கு ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. பாருங்க, யோபுக்கு இந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருந்ததுனால அதை பயன்படுத்தி உள்ள என்ன செஞ்சுட்டான்? பிசாசு உள்ள வந்து பெரிய அழிவு. எத்தனை அழிவு? பெரிய அழிவு. ஒரே நாள்ல அத்தனை பிள்ளைகளை மறித்து எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கள்ளக்குறிச்சி எப்படி பாருங்க, பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, மகன் சொல்லிக்கிற மாதிரி இப்படியா இப்படி ஆயிடுச்சு. எல்லா பிள்ளையும் மறித்து அதை பாக்குறாங்க.
எப்படியாப்பட்ட ஒரு இழப்பு! அது மாத்திரம் ஆடு மாடுகள் எல்லாம் மறித்து எல்லாம் போயிருச்சு. தான் பாருங்க, வாசல்களின் தாழ்பால்களை என்ன செய்யணும்? பலப்படுது. அதுக்காக நீங்க போய் வீட்டு தாழ்பாலுக்கு பாருங்க என்ன போட சொல்றாரு பாசம் நினைச்சிடாரு. என்ன போட சொல்றாரு சொல்லுங்க? என்ன போட சொல்றாரு சொல்லுங்க? என்ன கவனிங்க, என்ன போட சொல்றாரு? நீங்க சாமி எண்ணெயை தூக்கி ஊத்திடாதீங்க. அது பாருங்க, ஊத்துனா அது நல்லா துரு பிடிச்சிருந்தா சரியாயிரும். நான் சொல்றது வாழ்க்கையில கொஞ்சம் என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க. நல்லா இருக்கா, டைட்டா இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை நல்லா இருக்கா? கர்த்தரை அறிகிற அறிவு எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பிரியமா வாழ்றோமா? தாழ்பால்களை பலப்படுத்தும் பொழுது அங்க என்னங்க நடக்குது? நீங்க எந்த அளவுக்கு தாழ்பால்களை பலப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் மெருகேற்ற கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை நீங்க கவனம் செலுத்த அதுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரிவார்டு, அவார்டு, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பிளஸிங். ஆமென் சொல்லுங்களேன். பிளஸ் பண்றது ஆமென் சொல்ல போறீங்க. ஆமா, நீங்க சரியா கர்த்தருக்குள்ள வாழ தீர்மானித்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும் என்னது? முயற்சி. யாரும் பூரண புருஷர்கள் அல்ல, யாரும் பூரண புருஷிகள் அல்ல. எல்லோரும் யாருக்கு பின்பாக பயணிக்கிறோம்? கர்த்தருக்கு பின்பாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கர்த்தருக்கு பின்பாக பயணிப்பதிலே கவனம் செலுத்துவது என்பது வேறு, கர்த்தருக்கு பின்பாக பயணம் செய்வதிலே கவனம் செலுத்தாம ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருப்பது வேறு. நீங்க சிந்திங்க, நம்ம எல்லாரும் சிந்திப்போம், யோசிப்போம். பாருங்க, பயணம் செய்யறத கவனம் செலுத்துறோமா இல்ல உட்கார்ந்துட்டே இருக்கிறோமா? கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல கவனம் செலுத்துறது தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு செலுத்தாம இருக்கிறோமா? அப்படின்னா அங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா, பெற்றோர்களா இருக்கிற நாம் கர்த்தருக்குள்ளே சரியாக கர்த்தர் சிறு பிள்ளைகளை அளவில்லாமல் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சரியாக விரும்புறீங்க? பெற்றோர்களை எத்தனை பேர் சரியாக விரும்புறீங்க? எனக்கும் சேர்த்துதான். நான் இதுக்கு விதிவிலக்கே அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை சரி செய்து கொள்ள கர்த்தருக்குள்ள நம்மை சரி செய்து கொள்ள கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் சரியாக விரும்புறீங்க? ஆமா, அதான் பாருங்க, நான் சரியாயிட்டேன்னா என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பாருங்க, பெற்றோர்களே, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? அப்படின்னு முதல் யாரு சரியாகணும்? ஆமா, பெற்றோர்கள் தான் சரியாகணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பாதுகாப்பை பலப்படுத்துவது. பாதுகாப்பை பலப்படுத்தினால், நாம் சுதாரித்துக் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்தினால் கர்த்தர் நம்மையும் தொட முடியாது, நம்முடைய பிள்ளைகளையும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து நீங்க இந்த அறிக்கையை பண்ணுங்க. கர்த்தர் என் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு வேகமா சொல்லுங்க. பிள்ளைகிட்ட கை கொடுக்காதீங்க, பெற்றோர்கிட்ட கை கொடுங்க. அறிக்கை இப்ப பிள்ளைக்கா உங்களுக்கு சொல்றீங்களா, யாருக்கு சொல்றீங்க? ஆமா, பக்கத்துல யாரு இருக்கா பாருங்க, கை கொடுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளே தாழ்பால்களை பலப்படுத்தி அவர்களை உங்கள் பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அப்படி வாய் திறந்து சொல்லுங்க. அப்படி போகும்போது சொல்லுங்க, நடக்கும் போது சொல்லுங்க. 4 பேர் பார்த்து பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, கடைசி யாரு பைத்தியக்காரன் ஆவாங்க? நம்மளை பார்த்து சொன்னவங்க தான் யார் ஆவாங்க? நீங்கெல்லாம் பாருங்க, உங்க வீடை சுத்தியே பார்க்கலாம். வீடை சுத்தியே இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சுதான் ஒரு பையன் பாருங்க, கஞ்சா ஊத்திட்டு இருக்கான். என்ன ஊத்திட்டு இருக்கிறான்? ஆமா, மாப்பாளையத்துக்குள்ள என்ன ஊத்திட்டு இருக்கிறான்? ஆமா, உண்மை சம்பவத்தை சொல்லி என்ன ஊத்திட்டு இருக்கிறான்? ஆமா, காரணம் தாயை போல பிள்ளை நூலை போல. ஆமா, உணர்வே இல்லாம. அதான் சொல்றேன் பாருங்க,
ஆமா, வெளிய சம்பவங்கள்லாம் மோசமா இருக்குது, படு மோசமா இருக்குது, படு மோசமா இருக்குது. பாருங்க, பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய தீமைகளை உலகத்துல சாத்தான் பாருங்க நிறைவா வச்சிருக்கிறான். ஆமா, சிங்கிள் செஞ்சுரி இல்ல, பல செஞ்சுரி ஆமா விதைச்சி வச்சிருக்கிறான். கவனம் கவனம் கவனம். 13 வயசுல கல்யாணம், 14 வயசுல கல்யாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்னன்னே தெரியாம கல்யாணம். இந்த சினிமான்ற கன்றாவிய பார்த்து, அதுல வர்ற காதல்ன்ற கன்றாவிய பார்த்து இவங்களுக்கு என்ன வந்துருது? கல்யாண ஆசை. படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா காதல். பிள்ளைகள் பெற்றோர் பாருங்க கஷ்டப்பட்டு பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சா, இது சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் பஸ் ஸ்டாப்லையும் பஸ்லையும் படிப்புல வளருன்னா இவங்க காதல வளர்றாங்களாம். அநேக பிள்ளைகள் வந்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பசங்க சொல்றாங்க, கல்யாணம்னா என்னன்னே தெரியாம அந்த காலத்துல என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி இப்ப குடும்பத்தை நடத்த எனக்கு சோம்பேறித்தனம், வேலைக்கு போக எனக்கு என்ன இல்ல இஷ்டம் இல்ல. ரொம்ப வீட்டுல பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காதல் திருமணம் பண்ண பெண் பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, கணவருக்கு சேர்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போஷிக்கிறார்கள். எப்பா யாரை சேர்த்து போஷிக்கிறார்கள்? ஏன் யாரையும் சேர்த்து போஷிக்கிறார்கள்? கணவரையும். ஏன்னா அவர் மில்லி போட்டு மல்லாந்து எங்கே இருக்கிறார்? ஆமா, பகல்ல நிலாவை பார்க்கிறார். பிள்ளைகள் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஆமா, பிள்ளைகள் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரொம்ப டீப்பா உள்ள போகல, ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்படியே நடக்குது, நம்ம ஏரியால அதிகமா நடக்குது. எனக்கு அந்த பாரம் கோபம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் தப்பிச்சிருவாங்க. எத்தனை பேர் நான் புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். நடந்த சம்பவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனியா வந்து கேளுங்க சொல்றேன். இல்லையா? பிரசங்கத்துல அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுங்க. வேகமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கவனியுங்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். அவருடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். அவர்கள் எதிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். அவருடைய வாஞ்சை விருப்பம் எதிலே போகிறது என்பதை கவனியுங்கள். நன்மையிலே போகிறதா, இல்லை என்றால் அவர்களுக்கு நன்மையாக தோன்றுகிற தீமையிலே போகிறதா? வாசல்களின் தாழ்பால்களை பெற்றோர்களை பலப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒருவர் வெள்ளை அங்கி போட்டு இருக்கிறார். அவர்கள் உடனே அழைத்து, உடனே என்ன கல்யாணம் நடத்தி வைக்கிறார். காதல் கல்யாணம் என்ன செய்கிறார்? நடத்தி வைக்கிறார். இங்க பிள்ளைய ஒழுங்கா வளர். பிள்ளைய எப்படி வளர்க்கணும்? ஒழுங்கா வளர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்கா வளர்க்கணும். அதுக்கு நீ ஒழுங்கா என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சரியா இருக்கணும். ஒரே ஒரு வசனம் பார்த்து என்ன செஞ்சிருப்போம், நம்ம முடிச்சிருப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்துக்கோங்க. இதோட நம்ம முடிச்சிருப்போம். ரொம்ப அருமையான வசனம். தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் அலரி செடியை போல் வளருவார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியே இந்த வசனங்களை பெற்றோர்களை மனப்பாடம் செய்து பிள்ளைகள் தலை மேல கை வச்சு என்ன செய்யணும்? அப்படியே இந்த வசனங்களை சொல்லணும். சொல்வேன்னு சொல்ற பெற்றோர் கை வச்சு ராமன் சொல்லுங்களேன். தாக உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அவர் கவனிங்க, உன் சந்ததி மேல் என்ன? உன் சந்ததி மேல் என் ஆவியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆவினாலே கர்த்தருடைய வார்த்தைங்க. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை. உன் சந்தானத்தின் மேலையும் ஆவியும்
பாருங்க, உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் என்ன ஊற்றுவாராம்? ஆசீர்வாதத்தை. ஆமென் சொல்லுங்களேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் என்ன செய்வார்கள்? அலரி செடி எத்தனை பேருக்கு தெரியும்? வேகமா வளர செய்யும். தண்ணி மேல என்ன பண்ணும்? வேகமா வளரும், வேகமா வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வேகமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரே, ஆமா, உங்கள் பிள்ளைகளை அப்படி ஆவியினாலே நிரப்புகிறார், அதாவது வசனத்தினாலே நிரப்புகிறாரா, அப்படி நன்மைகளால் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறாரா. அது மாத்திரமல்லாமல் உங்கள் பிள்ளைகளை அவருக்குள்ளே வேகமாய் வளர விடுகிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். வளர விடுகிறாராம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வேகமாய் வளர விடுங்கள். இல்லைன்னா இன்னொரு ரெடியா இருக்கிறான் பாவத்துக்குள்ள வேகமா வளர விடுறதுக்கு. கவனமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்புங்க, சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். என் பிள்ளைகள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் என்ன செய்கிறார்கள்? வளருகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆசீர்வாதத்திலே வளருகிறார்கள், நன்மையிலே வளருகிறார்கள், நற்குணங்களிலே வளருகிறார்கள், அன்பிலே வளருகிறார்கள், கல்வியிலே வளருகிறார்கள், பரிசுத்தத்திலே வளருகிறார்கள். ஆமா, வளருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன என்ன நன்மை இருக்குதோ அந்த நன்மைகளில் என் பிள்ளைகள் வேகமாக என்ன செய்கிறார்கள்? வளருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அப்படி என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதனாலே என் பிள்ளைகள் வேகமாய் கர்த்தருக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? வளருகிறார்கள். வளர்ந்து 1 30, 1 60, 1 100 கர்த்தருக்குள்ளே என் பிள்ளைகள் கனி கொடுக்கிறார்கள். ஆமென் சொல்லுவாமா? சத்தமா என் கூட சேர்ந்து சொல்ல, என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே கனி கொடுப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே கனி கொடுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.